வெல்கம் டு ஹரிப்ரியா ஹோம் ரெமடிஸ். ஹரிப்ரியா ஹோம் ரெமடிஸ் சேனலில் பேபிஸ்க்கான ஹோம் ரெமடிஸ் ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பீட்ரூட் சாதம் எப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்குறது அப்படின்ட்டு பார்க்குறோம். இது நான் என்னுடைய 7 மாத குழந்தைக்காண்டி நான் இந்த பதத்தில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த பீட்ரூட் சாதம் குழந்தைங்களோட நிறத்தையுமே நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். உடம்புக்கும் ரொம்ப நல்ல சத்தான உணவு. இந்த பீட்ரூட் பியூரி நான் மிக்சியில் அரைச்சி தான் எடுத்திருக்கேன். என்னோடய பேபி இந்த கன்சிஸ்டன்சி, மிக்சியில் அடித்த கன்சிஸ்டன்சிலாம் இன்னும் சாப்பிட்டுட்ருக்காங்க. உங்கள் பேபி மத்தில் மசிச்சாலே சாப்பிடுவாங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் மத்தில் மசிச்சு எடுத்துக்கோங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் அரிசி ஊற வச்சுருக்கேன். சாப்பாட்டு அரிசி தான். நீங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கு எந்த அரிசி யூஸ் பண்ணுவீங்களோ அதையே எடுத்துக்கலாம். அது 2 ஸ்பூன் எடுத்து நான் நல்ல தண்ணியில் கழுவி திருப்பி நல்ல தண்ணியிலையே ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு பீட்ரூட் எடுத்து நல்லா தோல் சீவிட்டு பொடி பொடியாக நறுக்கி அதையுமே நல்லா கழுவிட்டு திருப்பி நல்ல தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். 7 மாத குழந்தைக்கு அரை பீட்ரூட்டே நம்ம கொடுக்கலாம், போதும். நான் மிச்சத்தை அதை பாயில் பண்ணிவிட்டு அதை என்னோடய பெரிய பையனுக்கு தோசையில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். அதுக்காண்டி சேர்த்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அந்த குக்கரில் ஃபஸ்ட்டு நம்ம கழுவி வச்சுருக்க பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். இது ஃபுல் ஒரு பீட்ரூட்டு தான். நான் அரை பீட்ரூட் அளவுக்கு எடுத்துகிட்டு மீதை என்னோடய பெரிய பையனுக்காக நான் எடுத்து வச்சிருவேன் வேகவும். இப்போ பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். நல்லா கழுவி சுத்தமாக சேர்த்துக்கோங்க குக்கரில். பீட்ரூட் சேர்த்ததுக்கப்புறம் அரிசியையும் நல்லா கழுவி சேர்த்துக்கோங்க. அரிசியையும் நல்லா கழுவி சேர்த்துக்கோங்க. ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறம் 2 பல் பூண்டு, ஒரு சிட்டிகை சீரகம், ஒரே ஒரு மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்துனா டைஜஷன் குழந்தைங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். நம்ம மிளகு 7 மாதத்துக்கு மேலே குழந்தைங்களுக்கு காரம் மிளகு மூலயமா நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ ஒரே ஒரு மிளகு மட்டும் நான் சேர்த்துருக்கேன். பூண்டு சேர்க்கறதுனால அவங்களுக்கு வாயு இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஜீரகம் நல்ல செரிமான சக்தியை கொடுக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து குக்கரில் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு எவ்வளோ விசில், உங்கள் அரிசி எவ்வளோ விசிலில் நல்லா ஓரளவுக்கு கொலைய வேகுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் விட்டுருங்க. நான் கிட்டத்தட்ட 8 விசில் விடுவேன். அப்போ தான் என்னோடய ரைஸ் நல்லா பாயில் ஆகி கிடைக்கும். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணோடனே பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆகிருக்கு. இதில் நான் சொன்ன மாதிரி பாதியை எடுத்து வச்சுட்டு பாதி மட்டும் மிக்ஸி கப்புக்கு மாற்றி அதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் இப்போதைக்கு என்னோடய பேபி சாப்பிட்றாங்க. பட் போக போக நான் இம்ப்ரூவ் பண்ணி நல்லா கையிலே மசிச்சு ஊட்டுற மாதிரி ட்ரை பண்ணலான் இருக்கேன். இப்போதைக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிட்றதுனால இப்படி எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எடுத்தாச்சு. இனி இதை பேபிக்கு நீங்கள் அழகாக ஊட்டி விடலாம். நல்லா சாப்பிடுவாங்க. ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக 7 மாத குழந்தைங்களுக்கு தாராளமாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம்.